புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்டோரிடம் போலி செயலியை விற்ற 3 கோடிக்கு மேல் மோசடி செய்த சென்னையை சார்ந்த பட்டதாரி வாலிபரை புதுச்சேரி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் AI தொழில்நுட்பம் மூலமாக ஆன்லைன் ட்ரேடிங்கிற்கு செயலி இருப்பதாகவும், அதுவே தானாக முதலீடு செய்து 1 லட்சத்திற்கு மாதம் ரூபாய் 3000 முதல் ரூபாய் 5000 வரை லாபம் சம்பாதித்து தரும் என்றும் சமூக வலைதளத்தில் விளம்பரம் வெளியானது. இதை பார்த்த பலர் அந்த செயலியை பெற்றனர். புதுச்சேரியிலும் செயலியை பெற்றவர்கள் ரூபாய் 40,000 கட்டணம் செலுத்தியுள்ளனர். ஆனால் அந்த செயலி வேலை செய்யவில்லை. இதனால் செயலியை விற்றவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தனர். ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனையடுத்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சைபர் கிரைம் போலீசில் பாதிக்கப்பட்ட 7 பேர் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து சைபர் கிரைம் போலீசார் நவீன தொழில்நுட்பம் மூலமாக மோசடி நபரை கண்டறிந்தனர். மோசடி செய்தவர் சென்னை நீலாங்கரையை சார்ந்த அஸ்வின் விக்னேஷ், வயது 32 என்பதும் தெரிய வந்தது. என்ஜினியரிங் பட்டதாரியான இவர் புதுச்சேரி மட்டுமின்றி நாடு முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்டோரிடம் போலி செயலியை விற்றுள்ளார் என்றும் கண்டறியப்பட்டது. இதனால் சுமார் 3.5 கோடி வரை மோசடி செய்ததும் தெரிய வந்தது. தனிப்படை போலீசார் தலைமறைவாக இருந்த அவரை தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று சென்னை சோழிங்கநல்லூரில் அவரை கைது செய்து அவரிடமிருந்து 14 லேப்டாப், ஒரு கார், ரூபாய் 7,60,000 ரொக்கம், மின்சாதன பொருட்களை, செக் புத்தகங்கள் பறிமுதல் செய்தனர். அவரிடம் நடைபெற்ற விசாரணையில் 500 பேருக்கு தான் விற்றுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மோசடிக்கு ஈடுபட்ட அனைத்து பொருட்களையும் பறிமுதல் செய்ததோடு குற்றவாளியையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் இதுவரை 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், அவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் கடந்த வாரம் மருத்துவமனையை அணுகிய நோயாளிகளில் டெங்கு, சிக்கன்குனியா மற்றும் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றில் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அவர்களை கதிர்காமம் அரசு மருத்துவமனை மற்றும் அரசு மகாத்மா காந்தி மருத்துவமனைகள் தனிவார்டுகளில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகிறோம். மேலும் இந்த கொரோனா நோயாளிகள் 3 நாள் சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்து விடுகிறார்கள். இதுவரை எந்தவிதமான தீவிர பாதிப்பும் இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோரிமேடு டிபி மருத்துவமனைகள் 10 ICU படுக்கைகள் மற்றும் 2 வெண்டிலேட்டர்கள் வசதி செய்யப்பட்டுள்ளன. அதிலிருந்து அதிக பாதிப்புடையவர்கள் அங்கு அனுமதிக்கப்படுவர். நோயாளிகள் மட்டும் முகக்கவசம் அணிய வேண்டும், மற்றவர்கள் அணிய தேவையில்லை. மத்திய அரசின் புதிய வழிகாட்டுதல் நெறிமுறைகள் இதுவரை வரவில்லை. இருந்தாலும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டி பதுங்கியிருந்த 8 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். அரியங்குப்பம் PCB நகரை சார்ந்த வாலிபர் ஒருவர் போலீசாருக்கு இன்ஃபார்மராக இருந்தார். PCB நகர், அம்பேத்கர் நகர் பகுதிகளை சார்ந்த பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களை பற்றி அரியங்குப்பம் போலீசாருக்கு அவர் தகவல் தெரிவித்து வந்தார். இதனால் அந்த வாலிபருக்கும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கும் இடையே விரோதம் இருந்து வருகிறது. இந்நிலையில் கத்தியுடன் கும்பல் ஒன்று அம்பேத்கர் நகர் தண்ணீர் தொட்டி அருகில் பதுங்கியிருப்பதாக அரியங்குப்பம் போலீசாருக்கு நேற்று தகவல் வந்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம், குற்றப்பிரிவு போலீசார் சிரஞ்சீவி மற்றும் போலீசார் தண்ணீர் தொட்டி பகுதியில் பதுங்கியிருந்த 8 பேரை மடக்கி பிடித்தனர். இதில் தங்களை பற்றி போலீசாருக்கு தகவல் சொல்லும் வாலிபரை கொலை செய்ய திட்டமிடப்பட்டு பதுங்கியிருந்ததும் தெரிவித்தனர். மேலும் விசாரணையில் அரியங்குப்பம் பகுதியை சார்ந்த ஆகாஷ் வயது 22, வசந்த் வயது 20, விஸ்வா வயது 22, சின்ன ஆகாஷ் வயது 22, தினேஷ் வயது 22, ராஜ் வயது 24, ராம்குமார் வயது 20, சுவாமிநாதன் வயது 24 என்பதும் தெரிய வந்தது. இவர்களிடமிருந்து 3 மோட்டார் பைக், 4 மொபைல் போன், 4 கத்தி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 8 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். கடன் செயலிகள் கடன் பெற்ற இளைஞரின் புகைப்படத்தை மார்பிங் செய்து ரூபாய் 63,000 மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பாக்கூர் சேலைமேடு பகுதியை சார்ந்தவர் இளையரசன், வயது 30. இவர் ஃபேஸ்புக்கில் வந்த கடன் செயலி குறித்து விளம்பரத்தை பார்த்துள்ளார். பின்னர் அந்த செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்தபோது அதில் கேட்கப்பட்ட அனைத்திற்கும் அனுமதி அளித்துள்ளார். தொடர்ந்து அந்த செயலி மூலமாக இளையரசன் 20,000 ரூபாய் கடன் பெற்றிருக்கிறார்.
சில நாட்களில் இளையரசன் பெற்ற கடனை வட்டியுடன் செலுத்திய நிலையில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் கடனை திருப்பி செலுத்துமாறு மிரட்டியுள்ளார். மேலும் இளையரசனின் புகைப்படத்தை மார்பிங் செய்து அவரது நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவதாக மிரட்டியுள்ளார். இதனால் அச்சமடைந்த இளையரசன் மர்ம நபருக்கு 63,000 ரூபாய் அனுப்பியுள்ளார். தொடர்ந்து மர்ம நபர் கூடுதல் பணம் கேட்டு மிரட்டியதால் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறையில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 19 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் சப் இன்ஸ்பெக்டர், சிறப்பு நிலை உதவி சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 19 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி வெளியூர் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா ஃபுட்செல்லுக்கும் 5 சிறப்பு நிலை உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள், 8 ஏட்டுக்கள், 5 போலீஸ்காரர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையக போலீஸ் சூப்பரண்ட் சுபம் கோஷ் பிறப்பித்திருக்கிறார். இந்தியன் வங்கி ஊரக சுயவேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் பொம்மைகள் தயாரிப்பு பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. புதுச்சேரி லெனின் வீதியில் இந்தியன் வங்கி ஊரக சுயவேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு புதுச்சேரியை சார்ந்து 18 முதல் 45 வயதுள்ள பெண்களுக்கு பொம்மைகள் தயாரிப்பு பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பயிற்சியில் சேர 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். 100% இலவசமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிற்சி காலங்களில் உணவுகள் வழங்கப்படுகிறது. விண்ணப்பிக்க 23ஆம் தேதி கடைசி நாளாகும். வருகின்ற 26ஆம் தேதி பயிற்சி துவங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி ஜிப்மரில் 11 மருத்துவ பேராசிரியர்கள் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் உள்ள ஜிப்மரில் நுண்ணுயிரியல் துறை 2, மருந்தியல் துறை 3, உதவி பேராசிரியர் 2, காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் 1, நுண்ணுயிரியல் 3 என 11 மருத்துவ பேராசிரியர் காலி பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலமாக நிரப்பப்பட இருக்கின்றன. இந்த பணியிடங்களுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு போன்ற விவரங்கள் ஜிப்மர் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தகுதியானவர்கள் வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி வரும் ஜூலை 1ஆம் தேதிக்குள் ஜிப்மர் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இணையத்தில் சமர்ப்பித்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து ஜூலை 8ஆம் தேதிக்குள் புதுவை ஜிப்மர் நிர்வாக பிரிவுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் ஜிப்மர் இயக்குநர் வீர்சிங் நேவி குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய அரசின் இந்தி திணிப்பு மற்றும் மும்மொழி கொள்கையை கண்டித்து காரைக்காலில் திராவிடர் கழக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் ஹிந்தி திணிப்பு மற்றும் மும்மொழி கொள்கையை கண்டித்தும் புதுச்சேரி மாநிலத்தில் அவசர கதியில் நடைமுறைப்படுத்தியுள்ள CBSE கல்வி முறையை கைவிட வலியுறுத்தியும், புதிய கல்விக் கொள்கையால் 95 விழுக்காடு மாணவர்கள் தோல்வி அடைந்துள்ளதற்கு புதுச்சேரி அரசு பொறுப்பேற்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட திராவிட கழக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் கடற்கரை சாலையில் மாவட்ட இளைஞரணி செயலர் லூயிஸ் பியர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில தலைவர் சிவ வீரமணி, மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் 2025-26ஆம் ஆண்டில் புதுச்சேரி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 வகுப்பில் சேருவதற்கான விண்ணப்பங்கள் அனைத்தும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் நேற்று 19ஆம் தேதி முதல் வழங்கப்படுகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வருகின்ற 23ஆம் தேதிக்குள் அந்தந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மாணவ மாணவிகள் ஒன்றிற்கும் மேற்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்து இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் மாற்று சான்றிதழ் நகல்களுடன் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறது. புதுச்சேரியில் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தேசிய வாழ்வாதார சேவை மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர் சுவாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் நிறுவப்பட்டுள்ளது.
வேலை தேடும் SC/ST இன இளைஞர்களுக்கான ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி வழங்கும் வகையில் போட்டித் தேர்விற்கு சிறப்பு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. நிறுவன பாடநெறி உள்ளடக்கங்கள் பொது ஆங்கிலம், பொது விழிப்புணர்வு மற்றும் எண்ணியல் திறன், கணினிகள், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ஒரு மாணவருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1500 வழங்கப்படும். இந்த பயிற்சியானது வருகின்ற ஜூலை 1 தொடங்கப்பட உள்ளது. சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இதற்கான விண்ணப்பத்தை மே 30 துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, 3வது குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி வந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரையை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் MP வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் வழி அனுப்பி வைத்தனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 34வது நினைவு தினம் நாளை நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி ஆண்டுதோறும் கர்நாடக மாநில காங்கிரஸ் தொழிலாளர் பிரிவின் சார்பில் அமரர் ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரை நடைபெறுவது வழக்கம். அதன்படி கர்நாடகாவில் கடந்த 15ஆம் தேதி ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரையை கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா, துணை முதலமைச்சர் சிவக்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்நிலையில் நேற்று புதுச்சேரி வந்த ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரைக்கு INDUC மாநில செயலாளர் பாலாஜி தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை வழி அனுப்பும் விழா ரெட்டியார்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. INDUC மாநில செயலாளர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் MP வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் ராஜீவ்காந்தி நினைவு ஜோதியை ஏற்றி யாத்திரையை வழி அனுப்பி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் INDUC நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர்பேட் அரசு தொடக்கப் பள்ளிகள் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர்பேட்டில் அரசு தொடக்கப் பள்ளியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக ரூபாய் 26,28,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிட கூட்டம் 2 செயற்பொறியாளர் கெஜலட்சுமி, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கூட்டம் 2 உட்கோட்டம் V. விக்டோரியா, பள்ளி கல்வித்துறை உதவி பொறியாளர் துணை ஆய்வாளர் வட்டம் 5 புவியரசன், இளைநிலை பொறியாளர் சுந்தர்ராஜு, பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி, தொகுதியின் தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், கிளை தலைவர் பிரியன், சாலை பொறுப்பாளர் கருணாகரன், கட்டிட ஒப்பந்ததாரர் சதீஷ், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். பாஜக சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் அசோக் பாபு சட்டமன்ற உறுப்பினர் ஏற்பாட்டில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். காஷ்மீர் பஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்திய ராணுவ வீரர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தேசிய கொடி பேரணி முதலியார்பேட்டை தொகுதியில் நடைபெற்றது. பேரணியை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். பாஜக மாநில தலைவர் MP செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், முன்னாள் கவுன்சிலர்கள் செல்வகணபதி, பாஸ்கர், சத்யராஜ், பாஜ மாநில செயலாளர் வெற்றி செல்வம், NR காங்கிரஸ் தலைவர் வீரபத்ரன், பாஜக தொகுதியின் தலைவர் புவனேஸ்வரி உள்ளிட்ட ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள், பள்ளியின் மாணவர்கள், மகளிர்கள் கையில் தேசிய கொடியுடன் கலந்து கொண்டனர். புவன்கரே வீதி, பெட்ரோல் பங்க் அருகே துவங்கிய தேசிய கொடி பேரணி மெல்வீதி, கடலூர் மாலை, மரப்பாலம் வழியாக புவன்கரே வீதிகள் முடிவடைகிறது. புதுச்சேரியில் பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் விரிவுரையாளர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு சீனியரிட்டி அடிப்படையிலும் பதவி உயர்வு வழங்குவதற்கான பணிகளை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக தகுதி வாய்ந்த பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு விரிவுரையாளர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழில் 8 பேரும், ஆங்கிலம், இந்தி, பிரெஞ்சு, தெலுங்கு, மலையாளம், அரசியல், அறிவியல்,
வரலாறு, புவியியல் பாடப்பிரிவில் தலா ஒருவரும், கணிதத்தில் 10 பேரும், இயற்பியலில் 5 பேரும், வேதியியலில் 13 பேரும், விலங்கியலில் 6 பேரும், வணிகவியலில் 4 பேரும், பொருளியலில் 4 பேரும் என மொத்தமாக 63 பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் விரிவுரையாளர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ளார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட 6ஆம் ஆண்டு விழாவையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சங்கத் தலைவர் முத்து தலைமை தாங்கினார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி வேளாண் விவசாயிகள் நலத்துறை முன்னாள் இயக்குநர் சிவ வசந்தகுமார் கலந்து கொண்டு வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் செயலர் சீனு மோகன்தாஸ் விழாவை ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகங்களும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் தமிழ்ச்சங்கத்தின் ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னாள் விஸ்வகர்மா தலைவர் விஜயகுமார் என்கின்ற வேலூர் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அண்ணா சிலை அருகே அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளரும் முன்னாள் விஸ்வகர்மா தலைவருமான விஜயகுமார் என்கின்ற வேலுவின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னாள் விஸ்வகர்மா தலைவர் விஜயகுமார் என்கின்ற வேலுவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விஐசி குரூப்ஸ் நண்பர்கள், ரவி பிரதர்ஸ் ஆகியோர் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வில்லியனூர் அருகே உள்ள தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக காலையில் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஸ்ரீ செங்கல் நீர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலையில் அய்யனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்து பொதுமக்கள் வழிபாடு செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் பொங்கல் படையலிடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ அய்யனாரப்பன், பூரணி பொற்கலை சுவாமிகளின் வீதி உலா நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் திரளானோர் கலந்து கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்து சுவாமி வீதி உலாவை உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் வீடுதோறும் சுவாமிக்கு படையலிடப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் இரவு பஞ்சுட்டி குமாரபுரம் பகுதியை சார்ந்த விக்னேஷ் நாடக ஆசிரியர்களின் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது. இதனை திரளான பொதுமக்கள் கண்டு களித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.